வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் இந்த பௌர்ணமி செவ்வாயின் விடியலில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. நீ தனிமையில் இருந்தால் இந்த வார்த்தைகளை நிச்சயமாக நீ என்னவென்று கேட்டுவிட்டால் அது போதும். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. எந்த விஷயங்களும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை நடந்து உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை இனி என் பிள்ளை நீ முழுக்க கவனமாக கேட்க வேண்டும் என்றால் தனிமையில்தான் எதையும் கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய மனதை நொறுக்க இங்கே பல தருணங்களும் பல சூழ்நிலைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கையானது முழுக்க என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறது. நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும் என் பிள்ளை இனி இதையெல்லாமும் எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காது. உனக்காக நான் இருக்கும் இந்த நாட்கள் இனி முழுக்க உன்னுடைய விருப்பங்களையே நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருந்தது எல்லாமும் போதும். உன்னை தேடி அப்பன் முருகன் நானே வந்துவிட்டேன் என்றால் இனி நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ உணர வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாமுமே இனி உன்னை இந்த தருணத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த கந்தன் மாற்றி கொடுக்கப் போகிறேன் என்பதனை மறந்து விடாது. என் பிள்ளையை, நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் சட்டென்று விட்டுவிடக்கூடாது. நம்மை தேடி வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் சட்டென்று தொலைத்து விடக்கூடாது. நமக்கானது என்ன, நம் வாழ்க்கைக்குரியது என்ன என்பதில் நாம் எப்பொழுதும் கவனமாகவே இருக்க வேண்டும். இந்த கந்தன் நான் உனக்கு உறுதுணையாக நிற்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் எது நடந்திருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் இனி உன்னை நீ மீட்டெடுக்கும் பொருட்டு அப்பன் சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தன் உன்னை தேடி வரும் நேரங்களில் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்தத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடக்கூடாது. உனக்கான நேரங்கள் முழுக்க உனக்கு நல்லதை கொடுக்கும் இந்த காலத்தை என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. தேவையில்லாத சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு. சரிவர எல்லா விஷயங்களையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இனி எதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழும் இந்த நாட்கள் இனி முழுக்க உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த கண்ணீரையும் நான் அறிவேன். நம்பியவர்கள் உன்னை கைவிட்டதையும் நான் அறிவேன். இனி யாரை நம்ப போகிறோமோ என்று சொல்லி என் பிள்ளை குழம்பியதையும் நான் அறிவேன். என் பிள்ளையே, யாரையும் எந்த வகையிலும் நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் அடைய வேண்டும் என்ற கட்டாயமும் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது.
உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை அப்பன் முருகன் நான் நடத்தி தருவது உன் உறுதியான எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் இனி எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக பெற்றுக்கொள். கந்தன் சொல்லும் எல்லாமும் உன் வாழ்க்கையை நிலையாக மாற்றட்டும். அப்பனின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பதிலிருந்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் நான் உன்னை தொடர்ந்து இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க நினைப்பதற்கு முழுக்க முழுக்க இந்த ஏமாற்றங்கள் தான் காரணம். நீ அடைந்த இந்த ஏமாற்றங்கள், நீ அடைந்த இந்த தோல்விகள் இவை எல்லாமும் தான் காரணம். இனிமேலும் இதையெல்லாமும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காது. உனக்கு நடக்கும் விஷயங்களினால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடு. அது போதும். உன்னை தேடி நான் வருவது இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையின் உண்மையான உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நினைத்து எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ கலங்க வேண்டும் என்றுதான் இந்த சூழ்ச்சிகள் நடக்கிறது. நீ வருந்த வேண்டும் என்றுதான் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி எந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதில் எல்லாமும் இனி நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு இனி மிகப்பெரிய ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கையில் கொடுக்கும். கந்தன் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் முருகன் நான் இருந்து ஒன்றை உன் முன்னால் சொல்கிறேன் என்றால் அப்பொழுதே கந்தனின் அன்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பன் முருகன் உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? கந்தன் இருந்து உனக்கு ஒரு நன்மையை கொடுக்க வருகிற இந்த வேளை இனி எல்லாமுமாக நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு ஒவ்வொரு அடியிலும் நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நீ எடுத்து வைக்கும் எந்த அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தேவையில்லாதது என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா? உன்னை விட இன்னொன்று சிறப்பானதாக தோன்றும் பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பில்லாமல் போய்விட்டதல்லவா? இதற்காக கலங்காதே. இப்படி ஒரு சூழ்நிலை இப்பொழுதாவது நடந்ததே, இவர்களின் உண்மையான முகத்தை இப்பொழுதாவது கண்டு கொண்டோமே என்று நினைத்து நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். இதையெல்லாமும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது. இது போன்ற நேரங்கள் இப்பொழுதாவது நமக்கு நடந்ததல்லவா என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்பட்டாலே அது போதும். அவரவர் காரியங்களில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். உன்னை பற்றி கவலை இல்லை. அப்படியானால் நீயும் இனிமேல் அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய செயல் என்னவோ, உன்னுடைய தேவை என்னவோ, உன்னுடைய சந்தோஷம் என்னவோ அதையெல்லாமும் நீ தேடி தேடி பெற தொடங்க வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு எந்த இடத்திலும் வெற்றியை இந்த கந்தன் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கப் போவது அத்தனையிலும் இனி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் முருகன் உனக்காக என்றும் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கந்தன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்றும் உன் அப்பனின் அன்பு உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். இதுவரையிலும் போனது எல்லாம் போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடு. உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இடம் இனி உன் வாழ்க்கையல்ல என்பதனை தெரிந்து கொண்டு அடுத்ததை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடு.
ஒரு அன்பு எப்பொழுதும் ஒருவருக்கு நிலையாக கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் அது உண்மையான அன்பு இல்லை என்றுதானே அர்த்தம். உன்னை ஒதுக்கும் இடத்தில் நீ ஒதுங்கியே இரு. அதே நேரம் வெகு தூரம் தள்ளிச் சென்று விடு என்பதனையும் மறக்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.